ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு நியூஸ் வந்து பார்க்க போறோங்க. என்ன நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாண்புமிகு தமிழகோட கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, பிரஸ் நியூஸ்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல பார்த்தலாம் பாருங்க. அதுக்கப்புறம் அதை பத்தின விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். 6000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. ஓகே, என்ன பண்ண போறாங்க? 6000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பறதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பி மூலம், இது மூலமா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா 6000 ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க? ஸோ எப்போ வேணாலும் நோட்டிபிகேஷன் வரதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா என்ன ரீசன் அப்படின்னா, இது தொடர்பான வழக்கில் நல்ல தீர்ப்பு வந்தவுடன் பணியிடங்கள் நிரப்பப்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து யூஜிடிஆர்பி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ யூஜிடிஆர்பி முடிச்சுட்டு இன்னும் அது வந்து போஸ்டிங் போடாமல் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த போஸ்டிங் வந்து சில கேசஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த கேசஸ் எப்படி வருதுன்றத பொறுத்து தான் என்ன பண்ண முடியும். ஸோ அந்த 6000 போஸ்டிங் வந்து போட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த டிஆர்பி மூலமா டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்றதுல வந்து ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? அதே போல டிஆர்பில இன்னும் வந்து ஆனுவல் பிளானர் வந்து இது பண்ணீங்க. ஆனுவல் பிளானர் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அல்லது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ எப்போ வந்து பிஜிடிஆர்பி எப்போ வரப்போகுது, ஸோ யூஜிடிஆர்பி எப்போ வரப்போகுது, ஏன்னா டெட்டு வச்சு தான் கண்டிப்பாக அப்புறம் வந்து யூஜிடிஆர்பி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த ஏற்கனவே டெட்டு எக்ஸாம் கிளியர் வச்சுட்டு அதில் கிளியர் பண்ணவங்களையும் சேர்த்து தான் என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் யூஜிடிஆர்பி எழுத வைக்க வந்து பிளான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எலெக்ஷன் வரதுனால 2026 ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த எல்லா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ போஸ்டிங் போடுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம் வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, போஸ்டிங் போடுறா போலியும் இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாலே கூட போஸ்டிங் போடுறவங்க கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது அவங்க வந்து அரசியல் ரீதியாக சில முடிவுகள் எடுப்பாங்க. அது நம்மளுக்கு சாதகமாக இருந்தால் ஓகே தான், நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? ஸோ அதனால சட்டமன்றத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஆசிரியர் நியமனம் தொடர்பான கேள்விக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து இந்த விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த கேசஸ்லாம் நிறைவடைஞ்சிட்டா ஸோ கண்டிப்பா நம்ம டீச்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கோர்ட் கேஸ்லாம் சில விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க. ஸோ 2013 டெட்டு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெட்டு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் சில பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட கோரிக்கைகள் வந்து கோர்ட்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது சார்ந்த சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது எப்போ வந்து தீர்வு வருதோ அதுக்கு ஏற்றப்பல வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக என்ன வாய்ப்பு இருக்குங்க, பிஜிடிஆர்பி. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த இயர் வந்து பிஜி, ஏன்னா 2025 கண்டிப்பாக பிஜிடிஆர்பி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பிஜிடிஆர்பி வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2-3 இயர்ஸாக வந்து பிஜிடிஆர்பி வந்து வைக்காம இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிஜிடிஆர்பி, அந்த டெட் அண்ட் யூஜிடிஆர்பி இது மூணுமே வந்து இப்போ டிஆர்பி போர்டை பொறுத்தவரை நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். டிஆர்பி பொறுத்தவரை வேற என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஇஓ. ஓகேங்களா? ஸோ பிஇஓ எக்ஸாமே வந்து நம்ம டிஆர்பியை பொறுத்தவரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா? எந்த எக்ஸாமுக்கு? பிஓ எக்ஸாமையும் நம்ம டிஆர்பி பொறுத்தவரை நம்ம வந்து என்ன பண்ண முடியும். ஸோ இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு 2025 ஸோ டிஆர்பியை பொறுத்தவரைக்கும் நோட்டிஃபிகேஷன்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? யாருன்னா டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை டெட்டு பாஸ் பண்ணிட்டு யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸோ நம்பிக்கையோட வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, எலெக்ஷன் ஒரு காரணங்க. ஓகேங்களா? எலெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம எலெக்ஷன் வரல, இதை நம்ம கொண்டு போனால் நம்மளுக்கு நெகட்டிவான ஒரு பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ யாரா டெட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களும் வந்து படிச்சுன்னு இருங்க. கண்டிப்பாக பிஜி, எனக்கு தெரிஞ்சு பிஜிடிஆர்பி தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ டெட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இயரை சேர்த்து யூஜிடிஆர்பி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும். ஆனால் டிஆர்பி பொறுத்தவரை இந்த சம் கேசஸ் தான் வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, உடனே ரியாக்ட் பண்ண முடியாமல் வந்திருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இருந்தால் அந்த கேசஸ்லாம் செலக்ட் ஆகி முடிச்சுட்டு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஆர்பி அந்த கோர்ட்டோட கேஸுக்காக தான் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்மளை பொறுத்தவரையிலும் ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வேணாலும் வந்து வரலாம். ஸோ மொத்தம் 6000 ஆசிரியர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது யூஜிடிஆர்பி ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு நிறைய பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. ஸோ சில நகராட்சி பள்ளிகளில் மட்டும் வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? மற்ற பள்ளிகள் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அது எப்போ இந்த கோர்ட் கேஸ் முடியுதோ கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பி, எனக்கு தெரிஞ்சு பிஜிடிஆர்பியான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அப்போ பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓகேங்களா. ஏன்னா இப்போதான் சமீபத்தில் சிலபஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2024-25 சிலபஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து ஹெவியாகவே வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் வந்து அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நம்பிக்கை தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் அவங்க நல்லா நம்பிக்கையோட படிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2025 நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக அமையும். ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ வைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ்.